கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவள் செவிகளில் ஏறிற்று என்பதாக வாசிக்கிறோம். பாருங்கள், நமக்கு வரக்கூடிய ஒரு நெருக்கம், அந்த நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில, அந்த நெருக்கத்தினால ராத்திரியில் தூங்க முடியல. நமக்கு வரக்கூடியதான நெருக்கத்தினால நம்மளால சரியா சாப்பிட முடியல. நமக்கு வந்த அந்த நெருக்கம் இருதயத்தில் ஒரு பெரிய பயத்தை உண்டாக்குறது. நமக்கு வந்த அந்த நெருக்கம் நம்மளால சரியா அந்த உலகத்துல யாரோடு பேச முடியல, யாரோடு சிரிச்சு பழக முடியல, யாரோடு வெளியில போக முடியல. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. நம்முடைய நெருக்கம் சில வேளையில மற்றொரு இடத்துல ஃபோன் பண்ணி கூட பேச முடியல. நம்முடைய நெருக்கம் இருதயத்துல வேதனையையும் கண்ணீரையும் கவலையையும் துக்கத்தையும் வரவைக்கிறதாக இருக்கிறது. எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்துல ஒரு விதமான ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. பார்த்தீங்களா? இது தாங்க நெருக்கம். இந்த நெருக்கத்துல இருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சாப்பிட முடியாத இருக்கிற ஆண்டவரே, என்னால் சாப்பிட முடியல, என்னால் தூங்க முடியல, என்னால் பயம் இல்லாத இருக்க முடியல. ஒரு பயம், ஒரு நடுக்கம், மற்றொரு இடத்துல பேச முடியல. ஆண்டவரே, நெருக்கத்தோடு கூட இருக்கிறேன். இந்த நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இந்த பிரச்சனை எப்படியாகிலும் என்னை காப்பாற்றும். இந்த பிரச்சனை எப்படியாகிலும் என்னை வெளியே கொண்டு வரும். இந்த பிரச்சனை என்னை விடுவித்தருளும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். இந்த நெருக்கத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில கூட ஒரு இடம் வாங்க வேண்டும், சபைக்காக ஒரு இடம் வாங்க வேண்டும். அதுக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. கட்டாயமாய் அந்த இடத்தை நான் வாங்கியே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த இடத்தை வேறு ஒருவர் வாங்குவதற்கு அக்ரிமெண்ட் போட்டுவிட்டார். அந்த இடத்தை அவர் வாங்கிவிட்டால் எனக்கு சபைக்கு என்னுடைய சபையினுடைய வழிக்கு இடமில்லாமல் சூழ்நிலையில் இருக்கிறது. அவர் வாங்கி அந்த வீட்டை கட்டிவிட்டால் அந்த இடத்துல எங்களுக்கு மிகவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சபை நடத்த முடியாது, சர்ச்சுக்கு வருவதற்கு ஒரு வழி கிடையாது. மிகுந்த துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட நான் இருந்தேன். ஆண்டவரே, அந்த இடத்தை வேறு ஒருவர் வாங்க போகிறாரே, இப்படியாக இந்த இடத்தை நான் வாங்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக நான் அநேக முயற்சி எடுத்தேன். பாருங்க, 10 லட்சம் ரூபாவை என்னால் புரட்ட முடியல. 10 லட்சம் ரூபாவை நான் ஒரு மாசத்துல நான் புரட்டி ஆகணும். எங்கெங்கோ போய் கேட்குறேன், யார் இடத்துலையோ போய் கேட்குறேன். வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள், எப்படியாகிலும் இந்த பணக்காரர்கள் எனக்கு உதவி செய்து விட மாட்டார்களா என்று எத்தனையோ பணக்காரர்களை நான் தேடினேன். எத்தனையோ பெரிய ஊழியக்காரர்களை நான் நாடினேன். ஆனால் எனக்கு வந்தது ஒரு பதிலும் வரவில்லை. யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை. யாரிடத்திலும் போய் கேட்டாலும் எனக்கு எந்த ஒரு உதவியும் வரவில்லை. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. சாப்பிட முடியலங்க. கிட்டத்தட்ட 3 மாசமா, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஒரே பயம், இருதயத்துல பயம். இடத்தினுடைய ஓனர் ஃபோன் பண்ணி, என்ன ஆச்சு, எப்போ வாங்க போறீங்க, பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஃபோன் காலை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். காலையில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா அதோடு ராத்திரி தான் அந்த ஃபோனை நான் ஆன் பண்ணுவேன். அவ்விதமான ஒரு நெருக்கம், அவ்விதமான ஒரு பாடுகள். எப்படி வாங்க போகிறோன்னு தெரியலையே அந்த இடத்தை என்று சொல்லி. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? நீங்கள் மற்றவங்களால் துன்புறுத்தப்படுகிறீர்களா? மற்றவங்களால் கஷ்டப்படுத்தப்படுகிறீர்களா? எங்கெல்லாம் உதவி கேட்டு உங்களுக்கு உதவி வரலையா? ஆனாலும் என் ஆண்டவர் அந்த 10 லட்சம் ரூபாயை நான் எப்படியோ அதை ஆயத்தம் செய்து மிகுந்த கஷ்டத்தின் மத்தியிலே நகைகளையெல்லாம் விற்றேன். என்னுடைய காரை கூட சேல்ஸ் பண்ணிட்டேன். என்னென்னலாம் சேல்ஸ் பண்ண முடியுமோ எல்லாவற்றையும் சேல்ஸ் பண்ணி ஒரு தொகையை கொண்டு போய் அதை நான் கட்டி அந்த இடத்தை வாங்கிவிட்டேன். இப்பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது.
இப்போ என்னால் நல்லா சாப்பிட முடியுது, இப்போ என்னால் சகஜமாக எல்லோரிடத்திலும் பேச முடிகிறது, இப்போ என்னால் தைரியமாக இருக்க முடிகிறது. பார்த்தீங்களா, என் வாழ்க்கையினுடைய அனுபவத்தை தாங்க நான் பிரசங்கமாக பண்ணுறேன். நான் ஒரு பெரிய பிரசங்கெல்லாம் கிடையாது. என் வாழ்க்கையினுடைய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு பிரசங்கமாக பண்ணுறேன். அந்த நெருக்கத்தில் வடித்தம் பாருங்க கண்ணீர், அந்த நெருக்கத்தில் விழுந்த பாருங்க ஆண்டுடைய பாதத்தில், அந்த நெருக்கத்தில் பிடிச்சம் பாருங்க ஆண்டுடைய பாதத்தை. எனக்கு தாங்க தெரியும் அந்த நெருக்கம் எப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான சூழ்நிலையில், இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்களா? சகோதரியே, சகோதரனே, கலங்காதீங்க. என்னை காப்பாற்றின ஆண்டவர், என்னை விடுவித்த தேவன் உங்களை நிச்சயமாக காப்பாற்றுவாருங்க. உங்களை நிச்சயமாக விடுவிப்பாருங்க. யார் உங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க. சில வேளையில் இவங்க நமக்கு உதவி செஞ்சிருவாங்க, பெரிய பணக்காரராக இருக்கிறாங்க, இவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி நம்ம அங்கே போய் வெட்கப்பட்டு தான் போகிறோங்க. அந்த பணக்காரர்களை காட்டிலும் ஏசப்பா பெரிய பணக்காரருங்க. அவர்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் கணக்கில்லாதது இருக்குதுங்க. நம்ம அவருடைய சமூகத்துக்கு தாங்க போகணும். பாருங்க, சங்கீதம் 118:5 வாசிக்கிறோம், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் என்னை வைத்தார் என்று சொல்லி. 120 சங்கீதம் 1 என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு செவி கொடுத்தார். நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி தாங்க கூப்பிடணும். அப்படியே அழுங்க அப்பா பாதத்தில். அப்பா, உங்களை விட்டால் வேற யாரும் எனக்கு இல்லைப்பா. அப்பா, உண்மை விட்டால் வேற யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாதப்பா. அப்பா, உண்மை விட்டால் வேற யாரும் எனக்கு ஒத்தாசை பண்ண முடியாதப்பா. அப்பான்னு கூப்பிடுங்க, கத்துங்க, கதறுங்க, கூக்கரடுங்க. ஏசப்பா, நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஏசப்பா, ஏசப்பான்னு நெருக்கத்தில் கூப்பிடணும். ஏசப்பான்னு கூப்பிடணும். நம்ம துக்கத்தோட, கண்ணீரோட, ஏசப்பா என்னை காப்பாத்துங்கப்பான்னு கூப்பிடணும். அந்த நெருக்கத்தில் கர்த்தர் கேட்டு, அந்த நெருக்கத்தில் கர்த்தர் கேட்டு நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் நெருக்கம் அவருக்கு தெரியும். உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை கர்த்தர் விடுவிப்பார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிற ஆண்டவரே, அப்பா நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த வேலையில் கூட ஆண்டவரே, நெருக்கத்தோடு கூட நெருக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களை நெருக்குகிறது ஆண்டவரே. இந்த உலகம் எங்களை துன்பப்படுத்துகிறதப்பா. இந்த உலகம் எங்களை வேதனைப்படுத்துகிறதப்பா. இந்த உலகம் எங்களை கண்ணீரின் பள்ளத்தாக்குக்குள்ளே கடந்து போக பண்ணுகிறதப்பா. ஐயா, எல்லாவற்றுக்கும் பணம் தேவைப்படுகிறது, எல்லாவற்றுக்கும் பணம் தேவைப்படுகிறது ஆண்டவரே. பணம் இருந்தால் தான் அந்த உலகம் எங்களை மதிக்குது. பணம் இருந்தால் தான் உலகம் எங்களை திரும்பி பார்க்குது. பணம் இல்லைன்னா கால் தூசிக்கு கூட இந்த உலகம் எங்களை மதிக்கிறதில்லை ஆண்டவரே. ஐயா, பணமே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை, பணமே இந்த உலகத்தினுடைய நோக்கம். பணம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. பணம் தான் ஒரு மனுஷனுடைய மதிப்பையும் மரியாதையும் நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, என்னிடத்துல பணம் இல்லை. ஆண்டவரே, என்னிடத்துல பணம் இல்லை. அன்றைக்கு யோவானும் பேதுருவும் சொன்னார்களே, வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன். நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னார்களே. வெள்ளி இல்லை, பொன்னில்லை, ஒன்றுமில்லை, பணமில்லை, ஆனால் இயேசு என்ற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இயேசு என்ற ரட்சகர் என்னோடு கூட இருக்கிறார். இயேசு என்ற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். நீங்க ஒருத்தர் தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிறீங்க அப்பா. நீங்க இருக்கிறீங்கப்பா. நீங்க என் வாழ்க்கையில கனத்தை கொடுப்பீங்கப்பா. நீங்க என் வாழ்க்கையில இழந்து போன ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்கப்பா. நான் இழந்து போன ஐஸ்வர்யத்தை எனக்கு திரும்ப கொடுப்பீங்கப்பா. நான் இழந்து போன மரியாதையை திரும்ப கொடுப்பீங்கப்பா. நான் இழந்து போன மதிப்பை எனக்கு திரும்ப கொடுப்பீங்கப்பா. நான் இழந்து போன எல்லா விதமான நன்மைகளையும் எங்களுக்கு திருப்பி கொடுப்பீங்கப்பா. நீங்க மாத்திரம்தான் இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி அபயம் எடுக்கிற ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே, உம்மை நோக்கி கதறுகிறேன் ஆண்டவரே, உம்மை நோக்கி கண்ணீர் வடிக்கிற ஆண்டவரே. எப்படி ஆகிலும் இந்த பூமியிலே, எப்படி ஆகிலும் இந்த தேசத்திலே, எப்படி ஆகிலும் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆண்டவரே. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆண்டவரே. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. அன்றைக்கு ஆபிரகாமோடு கூட பேசினீரே. ஆதியாகமம் 12 ஆபிரகாமோடு கூட பேசினீரே. ஆண்டவரே, நீர் எங்களை அப்படியாய் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக. இந்த வேளையிலே நெருக்கப்படுகிற அவர்களுக்கு பணத்தை
நேரத்தை எப்படியாக ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எப்படியாக தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே, கடன் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகள் கடன் பிரச்சனை வெளியே வருவார்களாக. கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக. இந்த வேளையில ஆண்டவரே, நான் அவமானப்படுகிறேன் பாஸ்டர், நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேன் பாஸ்டர், ஐயோ நான் அவமானப்படுகிறேன் அசிங்கப்படுகிறேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் கூறுகிறார்களே, அவமானப்படுகிற இடங்களிலே, அசிங்கப்பட்டு நிற்கிற இடங்களிலே, வெட்கப்பட்டு நிற்கிற இடங்களிலே, கர்த்தாவே தலை குனிந்து நிற்கிற இடங்களிலே தேவனாகிய கர்த்தர் உதவி செய்ய முடியாய். வெட்கப்பட்ட இடங்களிலே, அவமானப்பட்ட இடங்களிலே, அசிங்கப்பட்ட இடங்களிலே கர்த்தர் அவருடைய தலைகளை உயர்த்தி வைக்க முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமாண்டவரே, இந்த வேளையில கூட ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக விடாதீங்க. தேவனுடைய பிள்ளைகள் அவமானப்பட்டு போக விடாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தலைகளை கர்த்தர் உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் என் ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. சோர்ந்து போன பிள்ளைகளை கர்த்தர் திடப்படுத்துங்க. சோர்ந்து போய் நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் தைரியப்படுத்துங்க. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உலகமே எங்களை விட்டு தூர போனாலும், உலகத்தில் உள்ளவர்களை விட்டு தூர போனாலும், கர்த்தராகிய தேவன் நீர் என்றென்றைக்கும் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் என்றென்றைக்கும் எங்களோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இதோ நெருக்கப்படுகிற ஒவ்வொருவரும் விடுதலையாக்குவீராக. நெருக்கத்தின் பள்ளத்தாக்கிலே கடந்து போகிற ஒவ்வொருவரும் விடுவிப்பீராக. இந்த வேளையில கூட ஒவ்வொருடைய நெருக்கத்திலிருந்தும் கர்த்தர் அவர்களை விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது போல, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். கர்த்தர் தமது ஆலயத்தில் நான் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிட்டு என்று சொல்லி, இதோ உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டீரே, அதற்கான பதிலை அனுப்ப போகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருடைய சத்தமும் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து எட்டி இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொருடைய கூப்பிடுதலும் ஒவ்வொருடைய அபய குரலும் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து எட்டி இருக்கிறது. எனவே நீர் பதில் கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஜபத்திற்கும் பதில் கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருடைய சத்தத்திற்கும் பதிலை அனுப்ப போகிறீர் ஆண்டவரே. என்னுடைய சத்தத்திற்கு பதில் வரும். என்னுடைய சத்தத்திற்கு, என்னுடைய கூப்பிடுதலுக்கு, என்னுடைய கண்ணீரின் அழுகைக்கு, என்னுடைய அழுகையின் குரலுக்கு கர்த்தர் பதிலை அனுப்புவார். நல்ல பதிலை அனுப்புவார். நல்ல பதிலை அனுப்புவார். நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பதில் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய கண்ணீரையும் நீர் துடைத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருடைய வேதனைகளை நீர் மாற்றுவதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருடைய உபத்திரவங்களும் மறைந்து போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சோர்வுகள், பலவீனங்கள் விலகுவதாக. கர்த்தர் நன்மை செய்கிறவர், கர்த்தர் நன்மை செய்கிறவர். நீர் நன்மையான காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த நேரத்திலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக இடைவிடாமல் தேவ சமூகத்தில் திறப்பில் கட்டாயம் நிற்போம். ஆண்டவரிடத்தில் வெற்றியை கண்டிப்பாக உங்களுக்காக பெற்று தரும்படியாக நான் திறப்பில் நின்று உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். எந்த நேரத்திலும் கூப்பிடுங்க. உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக நான் இருக்கிறேன். கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. ஏசப்பா உங்க கூட இருக்கிறார், உங்களை கைவிடவே மாட்டார். ஏசப்பா உங்களை ஆஸ்வதிப்பார். எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. என்னென்னா, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இது நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த ஜெபத்தை அனுப்புங்க. அது நிறைய பேருக்கு பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் தான் நாங்கள் வளர்ந்து வருகிற இப்படிப்பட்ட ஊழியர்களை வளர்த்து விடணும். அதனால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பிறருக்கு அனுப்புங்க. அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.